தாண்டா முக்கியம், அம்மா முக்கியம் இல்லைன்னா உன் பொண்ண நீ ஏண்டி உன் வீட்டுல பொத்தி பொத்தி வச்சிருக்க? அவ புருஷன் மகேஷ் தானே, அவன் கூட அனுப்ப வேண்டியதுதானே? அது என்னடி அவமானப்படுத்த நீ? இந்த பார், முடிஞ்சா செய்டு. ஏய் பார்வதி, என்ன சொன்ன நீ? ஏன் பார்வதின்னு சொன்னேன். என்கிட்ட மாட்டி இருக்கிறது நீ போட்டிருக்கிற செருப்பு இல்ல, Dress இல்ல, நீ கட்டிக்கிட்ட புருஷன். ஞாபகம் இருக்கா? இல்ல புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, பணம் தான் பெருசுன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் பேசுறேன். நேஹாவை காணல, குழந்தையும் காணல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ஒன்றும் நடக்கல. என் குழந்தை இருக்கு, ஆனா தாயை காணோம். இங்க ஒரு தாய் இருக்கா, ஆனா குழந்தையை காணோம். கடவுளே, என்ன கொடுமை இது! ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியலையே. கொழுப்பெடுத்து ஆடுறவங்களுக்கெல்லாம் கடவுள் வந்து காரணம் சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, நேரடியா ஆக்ஷன்ல இறங்கிடுறாரு. கடவுள் அப்பப்ப ஆக்ஷன் எடுக்கிறவரா இருந்தா உன்னையெல்லாம் ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்காரு? ஏ கிழவி, உன்னையே விட்டு வச்சிருக்கும் போது என்ன விட்டு வைக்க மாட்டாரா என்ன? அம்மா, குழந்தைய கடத்திட்டு போனவங்க பால் கொடுக்குறாங்களோ இல்ல பட்னி போட்டு கொள்றாங்களோன்னு தெரியலையேம்மா. பகவானே, அந்த குழந்தைக்காகவாது ஸ்னேகாவை சீக்கிரமா அனுப்பி வைப்பா. இந்தாங்க காஃபி. ஏங்க, ஆ. பேப்பர் படிக்கிறீங்களே, இன்னைக்கு வந்த முக்கியமான விளம்பரத்தை படிச்சீங்களா? ஏண்டி, விளம்பரத்தை பார்க்கறதுக்கான பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நியூஸ் படிக்கிறதுக்கே நேரம் பத்தல. என்ன? கொஞ்சம் இருங்க. ஆ, இந்த விளம்பரத்தை படிங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? அந்த கழுதையை காணலையா? நம்ம ரூட்டு கிளியரு. எப்படி? இந்த பார், நம்ம பொண்ணுக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ள பார்த்துருக்கேன். எப்படி இருக்கான் பாரு. ஓஹோ, அப்படியா? பிடிக்கலையா? எத்தனை மாப்பிள்ள தாண்டி நான் பார்ப்பேன். ஏங்க, ம். நான் ஸ்னேகாவை காணுமே அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இதோ பார், அந்த சினேகா கழுதை காணாம போனதுனால கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் நமக்கு லாபம். 10 லட்சமா? ஆமா. எப்படி தெரியுமா? நம்ம பொண்ணுக்கும் அந்த மெக்கானிக் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஒத்த காலில் நின்னது அந்த ஸ்னேகா தான். காப்பிக்கும் டீக்கும் வித்தியாசம் தெரியாம வளர்ந்த பொண்ணு நம்ம பொண்ணு. அந்த பொண்ணுக்கு காதலை சொல்லி கொடுத்ததே அந்த ஸ்னேகா தான். இப்போ அவ ஓடி போனதுனால நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது. ரூட் கிளியர்டி. ஏதோ 10 லட்சம் மிச்சம்னு சொன்னீங்க. அந்த ஸ்னேகா கேசவங்கிற ஆளுகிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருக்கிறான். அந்த கேசவனுக்கும் நம்ம சுந்தரம், அதான் நம்ம சுந்தரம் இல்ல, அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய சண்டை. இந்த ஸ்னேகாவை யார் வேலைக்கு வச்சுக்கிறதுன்னு ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ. அதுக்காக நானும் நம்ம சுந்தரமும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். என்ன பிளான்? ஸ்னேகா கிட்ட நைஸா பேசி சுந்தரத்துக்கிட்ட வேலைக்கு சேர்த்து விடணும். கேசவனுக்கிட்ட பட்ட கடனுக்காக 10 லட்சம் ரூபாயை நானும் சுந்தரமும் சேர்த்து கட்டிட வேண்டியது. அதனால ஸ்னேகாவுக்கு எங்க மேல நன்றி விசுவாசம் வரும். நாங்க சொன்னதை கேட்பான். ஸ்னேகா சொல்றதை தான் அந்த தமிழ் நம்பி பையனும் கேட்பான். அதனால தமிழ் நம்பிக்கிட்ட ஸ்னேகா விட்டு சொல்ல சொல்லி அருணா விட்டு தமிழ் நம்பிய விலகி இருக்க சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம பாக்குற மாப்பிள்ளையே நம்ம பொண்ணு கட்டிக்க போகுது. தலையை சுத்தி மூக்கு தொடுற கதையா இருக்குங்க. இதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவா? சரி விடு, அதே 10 லட்சம் ரூபாய வேற ஒருத்தன் கையில கொடுத்து அந்த ஸ்னேகாவோட கதையை ஒரேடியா முடிக்க சொல்லிடலாம். அது பரவாயில்லையா? ஐயோ, கொலையா? வேண்டாங்க. சரி விடு, அதான் இப்ப அந்த ஸ்னேகா காணாம போயிட்டால, அதனாலதான் 10 லட்சம் ரூபாய் லாபம்னு சொன்னேன். இதை பார், அந்த ஸ்னேகா திரும்ப கிடைக்கிறதுக்குள்ள நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நாளைக்கே அந்த மாப்பிள்ளைய வர சொல்றேன், நீ அருணாவை ரெடி பண்ணி வை. ஆமா, இப்பதான் ஒரு மாப்பிள்ளை மேல காப்பியை கொட்டி துரத்தி விட்டா, அதுக்குள்ள இன்னொன்னா? இதை பார், நாளைக்கு வர்ற மாப்பிள்ளைக்கு காபி டீ எதுவும் அவ கையால கொடுக்க வேண்டாம். எது கொடுக்கறதா இருந்தாலும் நீ கொடு, புரியுதா? அவங்க அவ. ஏய், என்னடி பாவம் பரிதாபம்னு சொல்லிட்டு
நம்ம என்ன அந்த பொண்ணு கெடுதலா பண்றோம்? அவ நல்லா வசதியா வாழணும் தானடி நான் ஆசைப்படுறேன். இந்த பார், பார்த்திருக்கிற மாப்பிள்ள நல்ல டாக்டர், பெரிய கோடீஸ்வரன். பணம் 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 இதை தவிர வேற சிந்தனையே இல்லையா? அடி போடி அறிவு கட்டவளே. கொழுப்பெடுத்த கழுதைகளா, ஊர் மேயிற எருமைகள். என்னடி மகாபாரத போர்ல அர்ஜுனனை சுத்தி நிக்கிற மாதிரி அத்தனை பேர் எந்திரிச்சு நிக்கிறீங்க? பரதேசி நாய்களா. ஏய் செல்வி, உன்னை பார்க்க தாண்டி வந்தேன். உன்னதான் நாங்க தண்ணி தெளிச்சு தலைமுழுகிட்டோமே, அப்புறம் எதுக்குடி என் புள்ளைய மயக்கி மறுபடியும் என் வீட்டுக்கு வரதுக்கு முயற்சி பண்ண? யாரு நானா? ஏதாவது பகல் கனவு கண்டு அப்படியே எழுந்து வந்தீங்களா? ஏண்டி, நான் இல்லாத நேரம் பார்த்து என் வீட்டுக்கு வந்து என்னென்னமோ கத்திட்டு போனியாமே? ஆமா, ஓம் புள்ளைய நான் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கிறதா சொன்னியாமே? ஆமா சொன்னேன். எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. இருக்குண்டி, இருக்கும். இத பாரு, புள்ளைய திருடுற புத்தி உனக்கு இருக்கு, உன் ஆத்தாளுக்கு இருக்கு, உன் பரம்பரைக்கே இருக்குடி. நீ பழசெல்லாம் மறந்துட்டியா? வேணும்னா போய் ரோஜாவை கேளு. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. அத பத்தி இப்ப ஏன் பேசிட்டு இருக்கீங்க? கழுவுற மீன்ல நழுவுற மீனாச்சடி நீ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த பாரு, இந்த வீட்டுக்குள்ள வந்து மீனு கீனுன்னு பேசாத. ஏய் கிழவி, வாய மூடு. பல்லுல குத்துன பரலோகம் போயிடுவேன். பழைய சொத்தை தின்னுட்டு பாயில முடங்கி கிட. நான் பாயாக்கறி திங்கிறவ, அப்படித்தான் துள்ளுவேன். இந்த பாருங்க, ஜாக்கிரதை. எதுக்கு எங்காவது வந்து கத்திட்டு இருக்கீங்க? பாடி என் தில்லஸ்தான திரிபுர சுந்தரி. ஆம்பளை எவனாவது வீட்டுக்குள்ள வந்தா போதுமே, அப்படியே அண்டாவை போட்டு அமுக்கிற பார்ட்டி தானடி நீ. ஆமா, உங்காத்துல தான் அந்த அண்டா கடை வாங்கினேன். என்னமா பார்த்த மாதிரி பேசுற? எசகு புசகா பேசினா உத வாங்குவேன். ஏ வைதேகி, என் புள்ள வந்தப்ப என்ன சொன்ன? கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் ஆத்தாள நம்பணும், அதுக்கப்புறம் கட்டுனவ தான் கடவுள், மத்தவங்க எல்லாம் புறம்போக்குன்னு சொன்னியாமே நீ. நான் என் பாஷையில கொஞ்சம் டீசெண்டா சொன்னேன். நீங்க உங்க பாஷையில கேவலமா பேசுறீங்க. ஆனா அர்த்தம் ஒண்ணுதான் சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? செல்வி எவ்வளவு நல்ல பொண்ணு, அவளை போய் அப்படி கொடுமைப்படுத்திருக்கல. அந்த பாவி இவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கான். இவளுக்கு என்ன குறைச்சல்? ஒரு கர்ப்பப்பை குறைச்சல் போதுமா? ஈவு இறக்கமே இல்லாம பேசுறீங்களே. நீ பொத்து. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் தான் முக்கியம், அம்மா முக்கியம் இல்லைன்னா உன் பொண்ண நீ ஏண்டி உன் வீட்டுல பொத்தி பொத்தி வச்சிருக்க? அவ புருஷன் மகேஷ் தானே, அவன் கூட அனுப்ப வேண்டியதுதானே? அது என்ன அது அதுன்னு என்னமோ அப்படியே வண்டி பிரேக் டான்ஸ் ஆடுது. ஏண்டி, உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம். இந்தம்மா, நொல்ல கண்ணும் முண்டை கண்ணும் ஒன்னாயிருமா? அது வேற கேஸ், இது வேற கேஸ். நீ பூட்ட கேஸ். வாய முடிக்கினே கம்முன்னு கெட. இந்த அம்மா கிட்ட மனுஷங்க வாய் கொடுத்து மீள முடியுமா? சம்பந்தி, ஏன் இங்க வந்து கலாட்டா பண்றீங்க? ஏய், குழந்தைய நான் கடத்தலடி, நீங்க தான் கடத்தி கொண்டு போய் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கீங்க. நாங்களா? ஆமா, நீங்களே தான். நீயும் ஆத்தாளும் முழு பூசணிக்காய இல்ல, முழுசா ஒரு ஆட்டையே முழுங்குற பாம்புங்க. நீயும் ஆத்தாளும் ரெண்டு கிரகணங்க. புள்ளைய தூக்கி கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டு அத காணோன்னு போய் சொல்லி என் புள்ளைக்கு உங்க மேல இறக்க வர்ற மாதிரி காமிச்சு நேரா என் வீட்டுக்குள்ள வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறீங்க. நடக்காது. இந்த பார்வதி உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. எப்ப சாக போறீங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். என்னது? செல்வி, நீ பேசாம இருமா. இவங்களுக்கு மட்டும்தான் வாய் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நான் அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சேன், நாண்டுகிட்டு செத்துருவீங்க. ஏய், என்ன என்னடி அவமானப்படுத்துற நீ? இந்த பார், முடிஞ்சா செய்டி. ஏய் பார்வதி, என்ன சொன்ன நீ? ஏ பார்வதின்னு சொன்னேன். உன் பேர் தானே அது பார்வதி? என் பேரு ஏன் சொல்றியா நீ? உனக்கு எவ்வளவு திமிரு? நான் உன் மாமியார் நீ. யாரு நீ? எனக்கு மாமியாரா? இல்ல பார்வதி, உன் பையனுக்கும் எனக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல பார்வதி. அப்புறம் எப்படி பார்வதி நீ எனக்கு மாமியார் ஆக முடியும் பார்வதி? அடியே கமலா, பாத்தியா என்ன எத்தனை தடவை பேர் சொல்லி கூப்பிடுறா பாத்தியா? நான் எண்ணிக்கிட்டே இருந்தேன். இது வரைக்கும் 6 தடவை பார்வதின்னு சொல்லியிருக்கா. ஏய் கேளி, சும்மா இருக்க மாட்டே நீ? சும்மா இருந்தானே. ஏண்டி, என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறியா? ஆமா பார்வதி, பேர் சொல்லி கூப்பிடுறதுக்காக தான் பேர் வச்சிருக்காங்க பார்வதி. ஏய் செல்வி, கொஞ்சம் வாயை மூடுறி. இங்க இருந்து கிளம்புறியா பார்வதி? இனிமேல் இங்க வராத பார்வதி. வந்தா உதப்படுவ பார்வதி. இந்த அவமானத்தை இந்த ஜென்மத்துல நான் மறக்க மாட்டேன். என் பேரை சொல்லி கூட்டவும் வாய நான் மண்ணோட மண்ணா வச்சு நசுக்க வேண்டி. இது சத்தியம். ஐயோ கடவுளே, இங்க என்ன நடக்குது? ஏண்டி செல்வி, நீ ஏன் இப்படி பேசுற? உன்னை விட வயசுல எவ்வளவு பெரியவங்க, அவங்க என்ன போய் மன்னிச்சிடுமா, நான் மனசார அப்படியெல்லாம் பேசல. அவங்களை இங்க இருந்து விரட்டுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் அப்படி பேசினேன். கனவுல கூட
அவங்களுக்கெல்லாம் நான் துரோகம் நினைச்சதில்ல. அவங்க கொடுமைக்கெல்லாம் குனிஞ்சு குனிஞ்சு பழக்கப்பட்டவனா. இனிமேல் அப்படி இருக்க முடியாது. உங்களெல்லாம் அவங்க காயப்படுத்தாம இருக்கணும்னா அவங்கள நான் காயப்படுத்தி தான் ஆகணும். நமக்கு நகமும் பல்லும் இருக்கு. அவங்க நம்மள குத்தி கிழிக்கிற மாதிரி நாமளும் அவங்கள குத்தி கிழிக்க முடியும் காட்டணும். அதுக்காக தான் நான் அப்படி பேசுறேன். இத பாருமா, நீ செஞ்சது சூப்பர். அதுக்கே அழுகுற? ஏற்கனவே இங்க ஆத்துல 1008 பிரச்சனை. இவ வேற வந்து என்னென்னத்தையும் உளறிட்டு போறா. நல்ல வேளை நான் இவகிட்ட மாட்டிக்கல, தப்பிச்சுட்டேன். ஏண்டி செல்வி, இவ வந்து இங்க பேசிட்டு போறத பார்த்தா சந்தேகமா இல்ல? அப்படின்னா ஒருவேளை இவளே குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு இங்க வந்து நடிக்கிறாளோ? அதத்தானே நான் முதல்லயே சொன்னேன். இருந்தாலும் இருக்கலாம். எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி வந்து கத்திட்டு போறா. நிச்சயமா இவ தான் குழந்தைய கடத்தியிருப்பா. யோசிக்கலாம். வணக்கம் சார். அடட, சுந்தரம் சாரா? வாங்க உட்காருங்க. நான் தேடி வந்து சொன்ன விஷயத்த நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்னேகா உங்ககிட்ட வேலைக்கு சேரணுங்கிற விஷயத்தை பத்தி தானே சொல்றீங்க? ஆமா சார். அவ வேலைக்கு சேர்ந்தா முடங்கி கிடக்கிற உங்க வங்கி கணக்கை ரிலீஸ் பண்றேன்னு அதையும் தானே சொன்னேன். ஞாபகம் இருக்கு சார். கேசவனும் இப்படிதான் வழியக்கு வந்து உதவி பண்ண சொன்னான். கடைசியில என்ன சிக்கல்ல மாட்டி விட்டு போயிட்டான். நீங்களும் வழியை வந்து உதவி பண்றேன்னு சொல்றீங்க. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க, மனசுல பட்டதை சொன்னேன். உலகம் அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது வரதட்சணை வாங்காம ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா மாப்பிள்ளைக்கு என்ன குறை, என்ன வியாதி இருக்குன்னு பொண்ணு வீட்டில் சந்தேகப்படுறாங்க. நல்லதுக்கு காலம் இல்லை சார். நான் முயற்சி பண்ணாம இல்ல. நீங்க பேசின உடனே அந்த ஸ்னேகாட்ட நான் பேசினேன். அந்த பொண்ணுக்கு என்னவோ உங்ககிட்ட வேலை பார்க்கறதுல விருப்பம் இல்லை. நானும் கட்டாயப்படுத்த விரும்பல. உங்களுக்கு தான் ஸ்னேகா மாதிரி 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்களே. கேஷவன் ஸ்னேகா மேலே உயிரியை வச்சிருக்கான். நான் கேஷவனை ஜெயிக்கணும். அதுக்கு ஸ்னேகா எனக்கு வேணும். அதுக்காக நான் 10 லட்சம் கூட செலவு பண்ண ரெடி. உங்க வயிற்று வலிக்கும் என் வயிற்று வலிக்கும் ஒரே மருந்து அந்த ஸ்னேகா தான். மறுபடியும் முயற்சி பண்றேன். இதுக்காக நான் இங்கே வர்றது இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குமா. வரேன். ஹலோ சார், நான் இன்ஜினியர் திவாகர் பேசுகிறேன். இப்போ தான் சார் சைட்டு கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லுங்க திவாகர். லேபர்ஸுக்குலாம் எப்போ சார் சம்பளம் கொடுப்பீங்க? அவங்க ரொம்ப தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க்ல பணம் இருக்கு, ஆனா எடுக்க முடியல. அதான பிரச்சனை. அதனால தானே வேலை நின்று போச்சு. உங்களுக்கு ஏன் நிலைமை தெரியாதா? 2 நாள் டைம் கேளுங்க, நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்க சார். ம். வைதேகி, இப்படியே உட்கார்ந்திருந்தா காணாம போனவ வந்துருவாளா? என்ன என்னதான் பண்ண சொல்றேன்? அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நம்ம அக்கடான்னு உட்காரக்கூடாது. நம்ம கேஸ் மாதிரி போலீஸுக்கு 1000 கேஸ் இருக்கும். போலீஸ் ஒரு பக்கம் தேடினாலும் நம்ம 4 பக்கம் தேடணும். இந்த ஸ்னேகா இப்படி பண்ணுவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வைதேகி, அண்ணா, உன் மக ஸ்னேகா இப்படி ஒரு நாச காரியம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. அவன் மேல நான் வச்சிருந்த மானம், மரியாதை, மதிப்பு எல்லாமே போச்சு. அண்ணா, ஸ்னேகாவை 2 நாளா காணலண்ணா. ஏன் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற? அந்த மகேஷோட ஓடி போயிட்டாங்கிற உண்மையை சொல்ல. அண்ணா, உன் பொண்ணு இருக்கால, அவளுக்கு மகேஷ் இருந்தா போதும். மத்தவங்க மண்ணோட மண்ணா போனாலும் அவளுக்கு கவலை இல்ல. தான் உண்டு, தான் சுகம் உண்டுன்னு வாழ ஆரம்பிச்சிட்டான். என்ன இப்படி பேசுறேன்? அவ மகேஷோட தான் ஓடி போயிருக்கான்னு யார் சொன்னா? யார் சொன்னதா? ஊர் சொல்லுது. உன்னை தவிர எல்லாரும் சொல்றாங்க. அவ புத்தி இப்படி சீரழியணுமா? அவளால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம், தலைகுனிவு. அவளால என்னோட பேங்க் அக்கௌண்ட அந்த கேசவன் ஃப்ரீஸ் பண்ணி தொழில மரியாதையே போச்சு. நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச மணி ஸ்னேகாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? மூலிகையில் குழம்பிடுச்சா? வெயில் கூட கம்மியாக தானே இருக்கு. இப்போதான் மழையும் பெஞ்சது. இன்னும் சூடு இறங்கலன்னு நினைக்கிறேன். பின்ன என்ன, ஸ்னேகாவை காணோன்னு என்கிட்ட வந்து கேட்ட வாட் இஸ் திஸ்? ஏய், இப்போ உண்மையை சொல்ல அடிப்படை செத்துருவேன். வெயிட் வெயிட் வெயிட், என்ன சகல இது? திடீர்னு சண்டையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்க. ஸ்னேகாவை காணோன்னு நான் கூட ஷாக் ஆயிட்டேன். அதுக்காக நான் தான் கடத்தி வச்சிருப்பேன்னு என் மேல அபாண்டமா பழி போடுறீங்க. அப்ப ஸ்னேகா எங்க? என்ன கேட்ட? போய் வைதேகியை கேளுங்க. அவங்களும் தான் தேடிட்டு இருக்காங்க. அப்ப மகேஷை போய் கேளுங்க. அவனையும் காணோம். என்னது? மகேஷ் ஸ்னேகா 2 பேரையும் காணோம். அது சரி. அப்ப இவங்க 2 பேருமா சேர்ந்து எங்கேயோ ஓடி போயிருப்பாங்க. ஏங்க, இதை விட்டு என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ தானே சொன்ன ஸ்னேகா உங்ககிட்ட வேலைக்கு சேரலனா அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு. ஸ்னேகா உங்ககிட்ட வேலைக்கு சேரல, அதனால நீ தான் அவளை கடத்தி வச்சிருக்கணும்.
ஏன்டா சிரிக்கிற? இல்ல ஸ்னேகாவை காணும்னு ஒன்ன எங்க 10 லட்சம் ரூபாயை கேட்டு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவணும்னு பயந்துதா பழிய தூக்கி என் மேல போடுற. இந்த பார், ஸ்னேகா இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, தொலைஞ்சாலும் சரி, அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு நீ தான் பொறுப்பு. நீ மட்டும்தான் பொறுப்பு. டேய், ஒரு உயிர் ஆபத்துல மாட்டிருக்க நான் பதறிக்கிட்டு இருக்கேன், நீ பணத்தை பத்தி பேசிட்டு இருக்க. சை. ஓகே ஓகே, ஸ்னேகாவையும் காணும், மகேஷையும் காணும். டோன்ட் வரி. இந்த உலகத்துல அவங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்க வேலை 10 லட்சம் ரூபாய சம்பாதிக்கிறது. போங்க. டேய், ஸ்னேகாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னு வச்சுக்கேன், நான் பொல்லாதவனா மாறிடுவேன். சகல 10 லட்சம் ரூபாய்க்கு வழியை பாருங்க. போங்க. ஸ்னேகாவையும் காணும், மகேஷையும் காணும். 2 4 இதானே எப்பவும் கணக்கு. அம்மா காணல தேடி இருப்பாளே, குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியலையே. அம்மா அவளை எப்படிதான் சமாளிக்கிறாளோ. மகேஷ் என்ன ஆனாரு, என்ன ஆபத்துல மாட்டின்னு இருக்காருன்னே தெரியல. இங்க யாரும் ஹெல்ப் பண்ணவும் மாட்டேங்கிறா. ரொம்ப தன்னம்பிக்கையா இருந்தா தலகுல வந்துரும் போல இருக்கு. அதான் எனக்கு இப்ப நடந்திருக்கு. இப்படி இங்க வந்து முட்டாள்தனமா மாட்டின்னு இருக்கேன். ச்சே, நான் என்ன பண்ணுவேன்? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, சாப்பிடு. சாப்பாடா? எனக்கா? உனக்குதான். இந்த பாவப்பட்ட சாப்பாடு யாருக்கு வேணும்? என்னடி கொழுப்பா? இந்த சாப்பாட்டுக்கு தாண்டி நாட்டுல அவன் அடிச்சுட்டு சாகுறா. நீயும் இதுக்குதான் நாயா அலையிறே, நானும் இதுக்குதான் பாடுபடுறேன். தட்டி விடுறியே, அவ்வளவு திமிர அவனுக்கு. உண்ணாவிரதம். ஆமா, இவ பெரிய தியாகி. ஆமா, நான் பெரிய தியாகி தான். என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நான் சாப்பிடாம உயிர் விட போறேன். நீ என்ன சித்திரவதை பண்ணாலும் பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். உன் விருப்பப்படியும் நடந்துக்க மாட்டேன். ஏய் மஞ்சு, இவ சாப்பிட மாட்டாளா, பனிய மாட்டாளா, பாம்பு புத்துக்குள்ள புகுந்து பல்லு படாம போகணும்னு பாக்குறா. ஆனா இவளுக்கு தெரியாதது ஒண்ணு இருக்கு. யானைக்கு மதம் பிடிச்சா அங்குசம் வச்சுதான் ஆப்பு வைக்கணும். நான் யாருன்னு இவளுக்கு காட்டுறேன். இன்னைக்கு இவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட். இவ புது பொண்ணு மாதிரி இருக்கணும். பெரிய அரக்கைனுக்கு வர போறா. அவ இவளை சின்ன பின்னமாக்க போறா. இத பாருடி, உனக்கு மகேஷ் கூட 1000 தடவை ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கலாம். அத பத்தி எனக்கு கவலை இல்லை. வர்றவன் ஒரு காட்டு மிராண்டி, அவனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் நைட். வேண்டாம் வேண்டாம் வீரலட்சுமி, வேண்டாம். ஏய், இவன் நெயில் பாலிஷ ரத்தம்னு காட்டி ஏமாத்தினவ. அதனால இங்க எந்த பொருளும் இருக்க கூடாது. அலங்காரம் பண்ணிட்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிடுங்க. எதுவும் இவ கைக்கு கிடைக்க கூடாது. இவளும் இவ கற்பு மட்டும்தான் இருக்கணும். அது அவன் வந்து நாசமாக்கணும். எல்லா பொருளையும் இங்க எடுத்துட்டு வந்து அலங்காரம் பண்ணு. வா. ஐயோ பெருமாளே, உன்கிட்ட தப்பிக்கவே முடியாது போல இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார். ஹலோ. என்ன வந்தவனை வான்னு கூப்பிடாம ஏண்டா வந்தான்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பரவாயில்லையே, நீ புத்திசாலி தான், கரெக்டா புரிஞ்சுக்கிறியே. உட்காருங்க கேசவன், என்ன விஷயம்? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த மகேஷ் எங்கே இருப்பான்னு தெரியுமா? தெரியல, நாங்களும் அவரை தான் தேடிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க ஏன் அவரை தேடுறீங்க? அது வெண்ணை கட்டிய ஒரு திருட்டு பொண்ணு திருடிட்டு போயிடுச்சு. வெண்ணை கிடைக்கணும்னா முதல்ல பூனையை கண்டுபிடிக்கணும். அதுக்குதான். புரியல. மகேஷும் ஸ்னேகாவும் எங்கேயோ ஓடி போயிட்டாங்களாம். எனக்கு இப்போ ஸ்னேகா வேணும். அதுக்கு முதல்ல நான் மகேஷை கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிச்சா அவளை பிடிக்கலாம்ல. என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க கேசவன்? ஸ்னேகாவை காணோம்னு அவ வீட்டுல போய் தேடுங்க. ஏன் என்ன வந்து கேக்குறீங்க? சாரி, இதை ஒத்துக்க முடியாது. நீங்க போட்ட விதைதான் இப்ப முள்ளு மரமா வளர்ந்து உங்க காலையே குத்துது. நீங்க சொல்லிதான் ஸ்னேகாக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். இப்ப அவங்கள காணும்.
மகேஷும் ஸ்னேகாவும் சேர்ந்து தான் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. மகேஷ் தான் ஸ்னேகாவை பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அவனால ஸ்னேகாவுக்கு ஏதாவது ஆச்சு, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஏய், என்ன பெரிய தாதா மாதிரி இங்க வந்து மிரட்டிட்டு இருக்க? இந்த மிரட்டல் எல்லாம் எவனாவது காதுல பூ வச்சிருப்பான், அங்க போய் வச்சுக்கோ. ஸ்னேகா காணனா இங்க வந்து குதிக்கிற முல்லா கதை மாதிரி இருக்குமா இந்த ஆள் பண்றது? இருட்டுல சாவியை தொலைச்சிட்டு விளக்கு கிட்ட தேடிட்டு இருந்தாராம். கேட்டா இங்கதான் வெளிச்சம் இருக்குன்னு சொன்னாராம். அந்த மாதிரி இருக்குதே. 2 பேரையும் காணோம்னா அவங்க எங்க ஓடினாங்களோ அங்க போய் தேடு. மகேஷ் எனக்கு பிள்ளையும் கிடையாது, அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் ஒரு ஈர வெங்காயம்னா நீ என்ன அவனுக்கு எடுபடியா? மிஸ்டர் ராஜசேகர், மகேஷ் ஒரு ஈர வெங்காயனா அவனை பத்தி சொன்ன உடனே உங்களுக்கு ஏன் இவ்வளவு புற நெடி வருது? இவ்வளவு தும்பல் போடுறீங்க? மகேஷ் உங்க பையன் இல்லைன்னா நான் அவனை பத்தி எது பேசினாலும் வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கணும். நீங்க எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? ஏன்னா மகேஷ் உங்க புள்ள இல்லைன்னு வாய் தான் சொல்லுது, உங்க மனசு சொல்லல. அந்த வெங்காயத்துக்கு இன்னும் காரம் இருக்கு. உங்க மனசுல மகேஷ்க்கு இன்னும் பாசம் இருக்கு. அதனால அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க தான் பொறுப்பு. ஏய், உனக்கு மரியாதை அவ்வளவுதான். நோக்கிடா. நீங்க கோவப்படுறத பார்த்தா ஸ்னேகாவையும் மகேஷையும் நீங்க தான் அடைக்கலம் கொடுத்து ஒளிச்சு வச்சிருப்பீங்களோன்னு சந்தேகப்படுறேன். இல்லைன்னா கோர்ட்டு கேஸு வாய்தானே அவங்களுக்கு வக்காலத்து வாங்க போவீங்களா? பாத்தியாமா, பாத்தியா? இது நமக்கு தேவையா? அந்த அயோக்கியனை விட்டு நம்ம ஒதுங்கி இருந்தோம்னா இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்குமா? நான் அப்பவே சொன்னேன், கோர்ட்டு கேஸ் வாய்தா இதெல்லாம் வேண்டான்னு. நீ கேட்டியா? சோ எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்ல. இதோ பாரு கேசவன், மகேஷ் இங்கே இல்ல. நமக்குள்ள எந்த பகையும் வேண்டவும் வேண்டாம். நீ மகேஷை கண்டுபிடிச்சு என்ன வேணா பண்ணிக்கோ. அவனை கண்டன் துண்டமா வெட்டி உப்பு கண்ட வேணா போட்டுக்கோ, எனக்கு கவலை இல்லை. மாமா என்ன மாமா இது போதும் எனக்கு. இதே வார்த்தையை பெரிய மனுஷன் மாதிரி இருந்து கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். சரியா? வரேன். ஐயோ கேசவன் சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லுங்க. மகேஷ் ஒன்றும் பண்ணிடாதீங்க கேசவன் சார். அந்த 10 லட்சம் நஷ்டமான அதுக்கு நான் பொறுப்பு. ஆனா மகேஷ் இங்க இல்ல சார். ஒரு நாள் விஜயவாடா வீரலட்சுமி வீட்டு வாசல்ல மகேஷ் பேசிட்டு இருந்ததை நானும் மாமாவும் பார்த்தோம். ஒருவேளை அங்கதான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க அங்க போய் பாருங்க. மகேஷ் இருந்தா எனக்கு தகவல் சொல்லுங்க. விஜயவாடா வீரலட்சுமி வீடா? அது ஒரு மாதிரியான வீடாச்சே. அங்கதான் அவர் ரோஜா, போயிருக்காரு. எங்க இருக்க? மாமா கூப்பிடுறாரு, நான் போறேன் சார். நமக்கு கிடைச்ச தகவல் படி வீரலட்சுமிக்கும் மகேஷுக்கும் ஏற்கனவே தொடர்பு உண்டு. ஒருவேளை மகேஷ் ஸ்னேகாவை அங்க ஒழிச்சு வச்சிருப்பானோ? பார்த்தா போச்சு. ஏண்டா பரதேசி நாயே, நீ சேட்சி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு வீரலட்சுமி வீட்டுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? டேய், என்கிட்டயே உன் ஆட்டத்தை காட்டுறியா? ஏண்டா டேய், உன்னால சேட்சி என்ன கொலை பண்ண துடிச்சுக்கிட்டு இருக்காரா? வர்றா, நீ பணத்தை வாங்கிட்டு ஓடுவ, அதுக்கு நான் சாகணுமா? நீ சாகடா, நீ சாகடா, நீ சாகடா, நீ சாகடா. ஐயோ ஐயோ, என்ன விட்டு ஒண்ணும் பண்ணாத. நான் கிட்னி கொடுத்துறேன், என்ன விட்டு. உன் கிட்னி எவனுக்கு வேணும்? சேட்டு பெரிய பணக்காரன், பணத்தை தூக்கி எறிஞ்சான். இன்னொருத்த பணத்தை வாங்கிட்டு கிட்னியை கொடுத்துட்டான். இப்ப சேட்டுக்கு உன் கிட்னி வேண்டாம், பணம் தான் வேணும். மரியாதையா 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து உன்னை விட்டுறேன். என்னது 5 லட்சம் ரூபா? நான் உங்ககிட்ட 2 லட்சம் தானே வாங்கினேன். ஆமா, 2 லட்சம் தான் கொடுத்தேன். நீ சொன்னபடி வந்து கிட்னி கொடுத்தியா? அந்த சேட்டு கிட்ட நான் எவ்வளவு கேவலப்பட்டேன், என்னை எவ்வளவு அலைய வச்ச, எத்தனை மென்டல் டார்ச்சர் பண்ண. அதுக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து 5 லட்சம் ரூபாய். ஐயோ, எவ்வளவு நான் வலியும், வேலையே இல்லாம இருக்கேன். எவ்வளவு வேதனையை அனுபவிச்சிருக்கேன். என்னால தெரியுமா? எப்படி ஏய், ஏய், 5 லட்சம் ரூபா ரெடி பண்ணி தர முடியும்? ஏன் முடியாது? நீ எதுக்கு வேலைக்கு போனோம்? நீ தான் பெரிய கிரானைட் கம்பெனி முதலாளியோட புருஷனாச்சே. உன் மேல உன் பொண்டாட்டி எவ்வளவு பிரியம் வச்சிருக்கா தெரியுமா? உன்னை தேடி உன் வீட்டுக்கு போயிருந்த. அங்க உன் அப்பா உன்னை தொலைச்சு தலைமுழுனா போதும்னு சொன்னாரு. ஆனா உன் பொண்டாட்டி உன்னை காப்பாத்தணும்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஓய், ஓய், ஓய். நீ கேட்டா உன் பொண்டாட்டி 5 லட்சம் இல்ல 50 லட்சம் கூட தருவா. இந்த போன் உன் பொண்டாட்டி கிட்ட பேசு, பணத்தை கேளு. பணம் வரல, நீ பணம்தான் மனசுல வச்சுக்கிட்டு பேசு. இந்த பேசு. கையை கட்டி போட்டுட்டு இப்படி பேச சொன்னா நான் எப்படி பேசுவேன்? இத மட்டும் வக்கலையா கேளு, பணத்தை மட்டும் தராத. பேசுறா, பேசுறா.
ஹலோ ரோஜா, நான் மகேஷ் பேசுறேன். மகேஷ், மகேஷ் எங்க இருந்து பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க? மகேஷ், உங்க கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க கோர்ட்ல ஆஜராகணும். எங்க இருந்தாலும் சீக்கிரம் வந்துருங்க வீட்டுக்கு. எந்த பிரச்சனையானாலும் நம்ம நேர்ல பேசிக்கலாம் மகேஷ். மகேஷ் வந்துருங்க மகேஷ், ப்ளீஸ். ரோஜா, நான் சொல்றதை மட்டும் கேளு. நான் ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். எனக்கு உடனடியா 5 லட்ச ரூபாய் பணம் வேணும். நீ எப்பயாவது அந்த இந்த பார்மா கண்ணு, நான் மணி பேசுறேன். அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்திருந்தேன் பாத்தியா, அது நான் தான். இப்ப நான் தான் மகேஷை கடத்தி வச்சிருக்கேன். என்னது, கடத்தி வச்சிருக்கீங்களா? இத பார், உன் புருஷன் பேசினபடி அப்பவே கிட்னி கொடுத்திருந்தா காரியம் ஈஸியா முடிஞ்சிருக்கும். ஆனா அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏப்பம் விட்டுட்டு ஓடிட்டான். அதான் இப்ப அவனை நான் பிடிச்சு வச்சிருக்கேன். சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு எந்த ஆபரேஷனும் பண்ணிடாதீங்க. அப்படின்னா உடனடியா 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். இல்லைன்னா உன் புருஷன் உயிருக்கு நான் கேரண்டி இல்ல. 5 லட்சம் முக்கியமா, உன் புருஷன் உயிர் முக்கியமான்னு நீ முடிவு பண்ணிக்கோ. பணம் ரெடி பண்ணிட்டு இந்த செல் நம்பர்ல என்ன கூப்பிடு. ஒருவேளை போலீஸ்க்கு ஃபோன் பண்ண, அப்படியே ஆம்புலன்ஸ்க்கும் ஃபோன் பண்ணிரு. போலீஸ் வரும்போது உன் புருஷன் பணமா தான் இருப்பான். ஹலோ. ஐயோ, மகேஷ் இப்படி ஆபத்துல போய் மாட்டிக்கிட்டாரே, என்ன பண்றது? அன்னைக்கே அவன் வந்து மாமா கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போனான். இப்போ சொன்ன மாதிரி மகேஷை கடத்திட்டான். மகேஷ் எப்படியாவது காப்பாத்தணும். ஜீவாவை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு ஆபீஸ்க்கு போய் மாமா காலில் விழறதை தவிர வேற வழியே இல்லை. மாமா ஆபீஸ்க்கு வந்துட்டாரா? வந்துட்டாரு, உள்ள போய் பாருங்க. மாமா. என்னம்மா, என்ன இவ்வளவு பதட்டமா வர? என்ன விஷயம்? நான் அப்புறம் வரேன் சார். இப்ப சொல்லுமா, என்னம்மா விஷயம்? அன்னைக்கு ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்து மகேஷை காணோன்னு கலாட்டா பண்ணிட்டு போனானே, ஆமா ஞாபகம் இருக்கா? ஆமா, அவன் என்ன மறுபடியும் வந்தானா? கலாட்டா பண்ணானா? இல்ல மாமா, அவன் ஃபோன் பண்ணா மகேஷை கடத்தி வச்சிருக்கானா. அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் வேணுமா மாமா, இல்லனா மகேஷை கொன்னுடுவானா மாமா? அவனெல்லாம் நம்பாதம்மா. அவன் சும்மா பொய் சொல்லி உன்கிட்ட இருந்து பணம் பறிக்கலான்னு பாக்குறான். சுத்த ஃப்ராடுங்க. உன் புருஷன் இந்நேரம் எந்த வீரலட்சுமி மடியில கிடக்குறானோ, மகேஷ் காணோன்றத தெரிஞ்சுக்கிட்டு இவன் உன்கிட்ட இருந்து பணம் பறிக்கலான்னு திட்டம் போட்டு இருக்கிறான். நம்பாத. ஐயோ இல்ல மாமா, நிஜமாவே அந்த ஆள் மகேஷை கடத்தி இருக்கான். அதே போன்ல மகேஷ் என்கிட்ட பேசினாரு. நான் ஆபத்துல இருக்கேன், உடனே 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வான்னு என்கிட்ட சொன்னார் மாமா. இப்ப என்ன பண்ணலான்ற? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? மகேஷ் உங்க பையன். நீங்க பணம் கொடுக்கலன்னா அவரை கொன்னுடுவாங்க. பணம் கொடுங்க மாமா. வா, போலீஸ்க்கு போலாம். ஐயோ வேணாம் மாமா, போலீஸ்க்கு போனா அவரை கொன்னுடுவாங்க. இப்படி சொல்லி பயமுறுத்தியே நீ என்ன கொல்றமா? ஐயோ மாமா, 5 லட்சம் ரூபாய் கொடுங்க மாமா ப்ளீஸ். இதோ பாருமா, அந்த ரவுடி சொன்னது உண்மையா இருந்தா கூட நான் மகேஷுக்காக சல்லி காசு கூட தரமாட்டேன். அவன்லாம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் வெட்டி பாரம். அவனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன், அவனை கடத்தினானே, அவனுக்கு கூட இவன் பிரயோஜனமா இருக்க போறதில்ல. ஏன்னா நான் பணம் தர போறது இல்ல. மாமா, அவன் உனக்கு ஒரு புருஷனாவும் இல்ல, எனக்கு நல்ல மகனாவும் இல்ல, நல்ல மனுஷனாவும் இல்ல. அவன்லாம் இப்ப இருக்கிற நிலைமைக்கு 5 லட்சம் ரூபாய் இல்லம்மா, 50 ரூபாய்க்கு கூட லாய்க்கு இல்ல. மாமா ப்ளீஸ் மாமா, ஜீவாவை பத்தி நினைச்சு பாருங்க. என் எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. 5 லட்சம் ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணுங்க மாமா. எதுக்குமா ஏற்பாடுலாம் பண்ணோம்? இந்த பீரோல நான் 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறேன். ஹாட் கேஷா வச்சிருக்கிறேன். ஆனா அத நான் அவனுக்கு தரமாட்டேன். ஒரு நல்ல விஷயத்துக்காக, பிசினஸுக்காக வச்சிருக்கிற அந்த அயோக்கியனுக்கு கிடையாது. என்ன
என்ன பண்ணிக்கணுமோ பண்ணிக்கிட்டோம். அப்படியா? நீங்க பணம் எனக்கு கொடுக்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அப்படியா? இன்னைக்கு ஜெயிக்க போறது நீயா நானான்னு பாத்துக்கோ. நீ நாளைக்கு வரைக்கும் இங்க உட்கார்ந்துகிட்டு உண்ணாவிரதம் இருந்தா கூட நான் நயா பைசா தரமாட்டேன். அடடா, வாங்க சார், வாங்க உட்காருங்க. ஆளு புதுசா இருக்கீங்க. முதல் தடவையா இங்க வர? பேர் என்ன? ஊர் என்ன? என்ன தொழிலு? ஏதாவது சொல்றது? சொன்னாதா வேலை நடக்குமா? ச்சே, அப்படியெல்லாம் இல்ல. ரொம்ப உஷாராதான் இருக்கீங்க. ஆளும் புதுசு, வாட்ட சாட்டமா வேற இருக்கீங்க. பொண்ணும் புதுசா வேணும், பாட்ட சாட்டமா இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப குறும்பு போல இருக்கே. எனக்கு டைம் ஆகுது. இப்ப வேண்டாம். இவ்வளவு வேண்டாம். எவ்வளவு பிடிக்கலையா? அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. கோமலா அக்கா, நான் வந்துட்டேன்க்கா. வாமா வா. ஏவா இவங்க யாரும் எனக்கு வேணாம். எனக்கு பிடிச்ச மாதிரி. இத பார், இவ்வளவுதான் இங்க இருக்குது. இஷ்டம் இருந்தா உள்ள போ, இல்லைன்னா வெளியில போயிடு. அக்கா ஒரு நிமிஷம். என்னடா? கொஞ்சம் வரீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன இருந்தாலும் ஒரு புள்ள மேல அப்பாவுக்கு இவ்ளோ கோவமும் வெறுப்பும் கூடாது. மாமா மனசு கல்லாவே மாறிடுச்சு. மகேஷை காப்பாத்த பணம் தர முடியாதுன்னு இவ்ளோ ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. நேரம் வேற போயிட்டே இருக்கு. மகேஷை எப்படி காப்பாத்துறது? பணத்துக்கு என்ன பண்றது? ஹலோ. என்னம்மா, இன்னும் உனக்கு டைம் ஆகலையா? அது வந்து நான் பணம் ரெடியா? அது ரெடி பண்ணிட்டே இருக்கேன். என்கிட்ட மாட்டி இருக்கிறது நீ போட்டிருக்கிற செருப்பு இல்ல, Dress இல்ல, நீ கட்டிக்கிட்ட புருஷன். ஞாபகம் இருக்கா? இல்ல புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, பணம் தான் பெருசுன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் பேசாதீங்க சார். அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நான் எப்படியும் பணத்தோட வரேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. மாமா பணத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டே இருக்காரு. அவர் தான் பணம் தர முடியாதுன்னு 3 மணிக்கே வெளியில போயிட்டாரே. எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறியா? நீ எங்க போனாலும் கண்காணிக்க எங்க ஆளு உன் கூடயே இருப்பாங்க. நீ விதவையா வெள்ளப்புடவை கட்டணும்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. அந்த தலையெழுத்தை நான் மாத்த முடியுமா? சார் சார் ப்ளீஸ் சார். அப்பனுக்கே புள்ள உசுறு முக்கியம் இல்ல, அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்? உன் புருஷன் பணத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். உங்க கொலை வழக்கப்படி எரிப்பியோ புதப்பியோ அடக்கம் பண்ணிக்கோ. ஹலோ. என்னையடா ஏமாத்துற? ஐயோ சார் ப்ளீஸ் அவர் அடிக்காதீங்க சார் ப்ளீஸ் சார். நான் எப்படி படத்தோட வந்துடுறேன். ஹலோ. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சொன்ன மாதிரி அவன் மகேஷ் ஏதாவது பண்ணிட்டேன். ஐயோ கூடாது, கூடவே கூடாது. மாமா கிட்ட என்னதான் கெஞ்சி கூத்தாடினாலும் அவர் கண்டிப்பா மனசு இறங்க மாட்டாரு. இந்த ரவுடியோட செல் நம்பர் வச்சு போலீஸ்க்கு போகலாம். ஆனா மகேஷ் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. இது ஏன் எதிர்காலம், என் குழந்தையோட எதிர்காலம். அவர் சம்பந்தப்பட்ட விஷயம். மகேஷனை எப்படியாவது காப்பாத்தணும். அது என்னோட கடமை.
மகேஷ் வீட்டு பணம் தானே, அவரை காப்பாத்த இது உதவுது. பரவாயில்ல. கடவுளே. அக்கா, இவர் யார் தெரியுமா? இவர் பேர் கேசவன். இவர் தான் சிட்டியிலே பெரிய பைனான்சியர். இவர்கிட்ட கடன் வாங்கி தொழில் பண்ணாதவங்களே கிடையாது. கராரா பேசி விட்டுறாத, செம்ம துட்டுல பார்ட்டி. ஃப்ரெஷ்ஷா கேக்குறானேடா, இப்போ என்ன பண்றது? எப்படியாவது கவுத்துரு, உனக்கு தான் லாபம். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. வேற யாரும் இல்லைன்னா நான் கிளம்புறேன். கோச்சிக்காதீங்க சார், ஒரு புது பார்ட்டி இருக்கு, பார்த்தாலே பரவசம் ஆயிடுவீங்க. இதுங்க எல்லாரை விட நல்லா இருக்குமா? இதுங்களா? இதுங்க வான்கோழிங்க. நான் சொல்றது மயிலு. இவ சொல்றது ஸ்னேகாவா இருக்குமோ? இந்த பணத்தை வச்சுக்கோங்க. கம்பெனி நல்லா இருந்தா எக்ஸ்ட்ரா போட்டு தரேன். பொண்ணு பேர் என்ன? பேரெல்லாம் எதுக்கு? கோமலா ஆகட்டும் கோகிலா ஆகட்டும், யாரா இருந்தா என்ன சார்? இல்ல, என் ஜாதகப்படி சில பேர் தான் எனக்கு செட் ஆகும். இந்த காமூசா இப்படி எல்லாம் ஆரம்பிச்சதுன்னா. அடா தேவுடா, இது கூட ஜோசியம் ஜாதகம் எல்லாம் பாப்பீங்களா? பொண்ணு பேரு ஸ்னேகா. அப்ப சரி. சரி வாங்க. இத பாருங்க, புள்ள போங்க. ஆனா அவ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவா. பக்குவமா பார்த்து நடந்துக்கங்க, புரியுதா? நான் பாத்துக்கிறேன். போங்க. ஏய் வாங்கடி, வாங்க வாங்க. ஏய் நீயும் வாடா. அண்ணா இந்த போன் யார் பாடுறா? தெரியலண்ணே. ஹலோ துரை, நான் வீரையும் பேசுறேன். உன் ஃப்ரெண்டு கேசவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன்டா? நம்ம விஜயவாடா வீரலட்சுமில அது வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்கயா? ஆமா துரை, புது ஃபிகர் வேணும்னா அடம் பண்ணி உள்ள போயிருக்காரு. புது ஃபிகரா? இங்க ஸ்னேகான்னு திருவள்ளிக்கணில இருந்து ஒரு ஃபிகர் வந்து மாட்டிருக்கு. ஸ்னேகாவா? அங்கேயா இருக்கா? ஸ்னேகா உங்களுக்கு தெரியுமா? அந்த ஸ்னேகா எனக்கு மட்டும் இல்லடா, அந்த கேஷவனுக்கு நல்லா தெரியும். அவ அங்க இருக்கான்னு தெரிஞ்சுதான் அந்த கேஷவ் அங்க வந்திருக்கான். ஓஹோ, அங்க ஏதோ விவகாரம் நடக்க போது போல இருக்கு. நீ அங்கே இரு, நானே வந்துடுறேன். சரி துரை. என்னப்பா எந்திரிச்சிட்ட? தண்ணி அடிக்கல? என்ன இதோட கிக்கான மேட்டர் அங்க நடக்குது, வாங்க போவோம். எங்க? காணாம போன ஸ்னேகாவை பார்க்க வாங்க. நீங்க இரு. ஸ்னேகா, நீங்களா? நீங்க இங்க எப்படி? இந்த இடத்துல நான் உங்களை எதிர்பார்க்கல. நானும் தான் உன்னை இந்த இடத்துல எதிர்பார்க்கல. நான் ஒன்னும் அப்படிப்பட்டவ இல்ல. மகேஷை தேடி இந்த இடத்துக்கு வந்தேன், இவகிட்ட மாட்டிட்டு. ஆனா நீங்க இங்க வழக்கமா வர கஸ்டமர் போல இருக்கு. நோ, போய் சொல்லாதீங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆளு? எவ்வளவு பெரிய திருட, மொரட, காமாந்தக, எல்லாத்தையும் வீரலட்சுமி காலையில என்கிட்ட சொல்லிட்டு. நோ நோ, நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. பேசாத. என்ன உன் தங்க என்ன சொல்லிட்டு இப்போ மனசுல எவ்வளவு கேவலமான வக்கரமான ஆசைகளை வச்சிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கு இந்த சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து, கௌரவம், மண்ணாங்கட்டி. உன்னெல்லாம் சுட்டு தள்ளணும்டா, பசுத்தோல் போத்தின புலி நீ. இதுல கௌரவ அந்தஸ்து பாக்குறதுக்கு என்ன இருக்கு? ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் எல்லாருமே இந்த விஷயத்துல ஒண்ணுதான். ஆனா நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. நான் சொல்றது நான் ஒண்ணும் பண்ணல. பொறுப்பு. ஸ்னேகா, ஐயோ, வெளியில போ. நான் சொல்றது ஸ்னேகா, ஸ்னேகா, போ. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற? ஸ்னேகா, ஸ்னேகா, சொல்றேன். மறுபடியும் இங்க வா. சொல்லு. என்ன ஓட பாக்குறேன்? இந்த பிரச்சனைக்கா என்ன நம்பு. நான் என்னைக்குமே உனக்கு நல்லதா செய்வேன். நான் சொல்றதை கேளு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? அப்ப பணத்தை கொடுத்து என்ன வேலைக்கு வாங்க பார்த்த, முடியல. அதனால இப்ப பணத்தை கட்டி என்ன அனுபவிக்க வந்திருக்க. ச்சீ, இதுக்கு நீ அண்ணன் தங்க கதை சொல்லி டிராமா போட்டுருக்க வேண்டாம். நீ எனக்கு தங்கச்சியா நடந்திருந்தா நானும் உனக்கு அண்ணனா நடந்திருப்பேன். ஆனா நீ என் தங்கச்சியா நடக்கல. அதனால நானும் இனிமேல் உனக்கு அண்ணனா நடக்க மாட்டேன். வேலைக்கு வர சொல்லி உன்னை நான் எவ்வளவு கெஞ்சிருப்பேன். ஆனா நீ எவ்வளவு பிகு பண்ண. இப்ப பாத்தியா எவ்வளவு கேவலமான தொழிலுக்கு வந்திருக்க. இதுல உனக்கு எவ்வளவு வருமானம் வரப்போகுது? உனக்கு பணம் தான் முக்கியம்னா சரி வா,
10 லட்சத்தையும் இப்படியே அனுபவிச்சு அழிச்சிட்டா பணத்துக்காக தானே இதெல்லாம் பண்ண கத்து. ஏய், ஏய், அடிக்காத.